அனைத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தொடர்ந்து நடந்து வரக்கூடிய, தொடர்ந்து உக்கிரமடைந்து வரக்கூடிய ஒரு யுத்தத்தில் மற்றும் ஒரு உயிர் பலி. வன யுத்தம், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு யுத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி பகுதியில, தமிழகத்துல, இதர மாநிலங்கள்ல இந்த பிரச்சனையானது, இதனது வீரியமானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதுல கடைசி பலி மதுக்கரை மகாராஜ் என்று இந்த விவாதத்தை மாநிலம் முழுவதும் கிளப்பி இருக்கக்கூடிய யானையுடைய மரணம். அது மட்டுமல்ல, அதே மதுக்கரை பகுதியில் மற்றும் ஒரு யானையும் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவமும் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவங்கள்லாம் பற்றி நம்ம செய்தி பார்க்கும்போது, ஊருக்குள் யானை புகுந்தது, யானை ஊருக்குள் புகுந்து அட்டூழியம், இப்படியெல்லாம் பார்ப்பது, சொல்வது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் கசப்பான யதார்த்தம் என்னவென்றால், யானையுடைய பகுதிக்குத்தான் ஊர் போயிருக்கு. அதுதான் இந்த பிரச்சனையுடைய அடிப்படை காரணம். இதுல சில விஷயங்கள் தவிர்க்க இயலாத ஒரு வளர்ச்சியில, நாகரிக வளர்ச்சியில தவிர்க்க முடியாத விஷயங்களாக சில பார்க்கப்பட்டாலும் கூட, இந்த பிரச்சனையுடைய வீரியம் அதிகரித்து வருகிறது. இதனால் ஏற்படக்கூடிய மனித இழப்புகள், மிருகங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவையெல்லாம் நாம் புறந்தள்ள முடியாதவை. இதற்கு ஒரு நீண்ட கால தீர்வு நமக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. இதுதான் கசப்பான யதார்த்தமாக இருக்கிறது, சொல்லியாக வேண்டிய யதார்த்தமாக இருக்கிறது. அரசுகளுக்கு இருக்கிறதா, அமைப்புகளுக்கு இருக்கிறதா என்றால் நிறைய கேள்விகள் தொடர்ந்து எழுகின்றன. அது மட்டுமல்லாது, இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் மதுக்கரை மகாராஜ் அப்படின்னு மிக பரபரப்பாக பேசப்பட்டது. நாம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அதிகம் பேசிய ஒரு விஷயம், அதிகம் பார்த்த ஒரு செய்தி இருக்குமானால் அது ஆபரேஷன் மதுக்கரை மகாராஜ். அது எப்படிப்பட்ட ஆபரேஷனாக அமைந்தது என்றால், ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் ஃபெயிலியர் என்ற ரீதியில் தான் இந்த ஆபரேஷன் என்றது. இந்த யானை பிடிக்கப்பட்டது, ஆனால் அந்த யானை இறந்து போனது. சப்சிக்வென்ட்லி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் இப்ப ஓடிட்டு இருக்கு. பிடிக்கப்பட்டது இந்த மதுக்கர மகாராஜே இல்ல, மதுக்கர மகாராஜ் இப்ப இன்னும் சுத்திட்டு இருக்கு, வேற எதையோ யானையை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள், நம்ம ஒரு முடிவுக்கு வந்து முடியாத விஷயங்கள். ஆனால் ஒரு நீண்ட கால தீர்வு, இதை நோக்கிய ஒரு பார்வை இருக்கிறதா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. மனித மிருக மோதல், தவறு இழைப்பது யார்? விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஆளும் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அந்த பகுதியை நன்கு அறிந்தவர். கோவை பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை பற்றியெல்லாம் நன்கு அறிந்தவர் திரு செல்வராஜ். மற்றும் நம்முடைய இணைகிறார் விலங்கு நல ஆர்வலர் திரு முரளி, அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய திரு கருணாமூர்த்தி அவர்கள் இணைகிறார், முன்னாள் வனசரக அலுவலர், அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு முரளி அவர்களுக்கு தான். மதுக்கரை மகாராஜ் இறந்திருக்கிறது, இந்த செய்தி விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு மக்களை சென்றடைந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, எல்லாரும் இவருடைய ஆவலையும் தூண்டிருக்கக்கூடிய செய்தி. ஆனால் அந்த யானையும் சரி, இந்த மக்களும் சரி, இந்த ஒரு பரபரப்பு அடைவதற்கு முன்பு, நம்ம எல்லாம் பேசப்படுவதற்கு முன்பு இருதரப்பிலுமே பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க. இந்த ஆபரேஷன் மதுக்கரை மகாராஜ், இந்த மதுக்கரை மகாராஜாவுடைய மரணம் தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நீங்க கருதுறீங்களா? அப்படித்தான் நிறைய ஆர்வலர்கள், வழக்குகள் எல்லாம் கூட அந்த திசையில தான் இருக்கிறது. இல்ல வேற வழியே இல்ல, தொடர்ந்து அந்த ஊருக்கு தொந்தரவு, இந்த மக்கள் வனத்துறையை ஏர்ச் பண்றாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி, அதனால் ஒரு ஆபரேஷன் உருவாக்கப்படுகிறது, பிடித்தார்கள், அது தலையில இடித்து கொண்டது, அதனால் மரணம் சம்பவித்தது. தவிர்த்திருக்க முடியாத ஒரு விஷயம் நினைக்கிறீங்க? அதை பிடிக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இது தன் குடும்பத்திலிருந்து பிரிந்து வந்த 20 வயது யானை, அதாவது அது மஸ்ட் என்ற பீரியடில் இருக்கும் யானை. உண்மையிலே அது சந்தோஷத்துல, குதூகலத்துல பெண் யானைகளை தேடிக்கொண்டிருக்கும். ஏன்னா குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு வந்துருச்சு, அங்க பெண் யானைகள் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு யானையை பிடிக்கல கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டிவியில பாத்தீங்கன்னா அதை பிடிக்கிறத அங்க ஒரு சின்ன மேலாவே நடந்துட்டு இருக்கு, ஊர் மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் ஆபரேஷன் பண்ணையில யானைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கையில நம்ம முடிஞ்ச அளவு மக்கள் அங்க இருக்கக்கூடாது, அவர்கள் ஆரவாரம் செய்யக்கூடாது, கலாட்டா செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் ஒரு கொஞ்சம் தீவிரமா, கொஞ்சம் ஒரு ஆராய்ந்து அவர்கள் இறங்கி இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிந்திருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க, அதை ஃபர்ஸ்ட் செடேட் பண்றாங்க, கும்கி யானையை வச்சு திரும்ப தள்ளிட்டு வண்டியில ஏத்துறாங்க, திரும்ப செடேட் பண்றாங்க, அதை ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, திரும்ப ஆமா அப்புறம் கொண்டு போய் ஒரு கன்ஃபைன் பண்றாங்க ஒரு கூண்டுல போட்டு. அந்த யானைக்கு கண்டிப்பா நிறைய அளவில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நம்ம இந்த கார்பரேஷன் பண்ணி நாய் பிடிக்கிறாங்க. இந்த நாய்கள் பிடித்து அந்த கார்பரேஷன் ஆபீஸோ இல்லாட்டி இந்த ப்ளூ கிராஸோ எங்கேயோ அந்த ஆபரேஷன் போறதுக்குள்ள
அதுல அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும். சில நாய்கள் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து கூட போகும். பிகாஸ் தே நாட் யூஸ்ட் டு இட். தே ஹேவ் a choice. வேற வழி இருந்ததா? வேற வழி கிடையாது. பட் இதை பண்ண வேண்டிய இடத்துல ப்ராபபிலி தே குட் ஹவ் செடேட்டட், அதை வந்து அதுக்கு வந்து தூக்க மருந்து கொடுத்து அதே இடத்தில் ஒரு கூண்டு செய்து வைத்திருந்து பிறகு கொஞ்சம் சமாதான நிலை அப்படிங்கிறது மிக கரடுமுரடான பாதை. நீங்களும் நானும் போகும்போதே வாந்தி வரும் கண்டிப்பா. அவ்வளவு ஒரு பெரிய மிருகம், அதுவும் இது போன்ற சூழல பார்க்காத ஒரு வனவிலங்கு, அது அவ்வளவு தூரம் அழைத்து செல்லும் போது வண்டியில் ஏற்றியவுடன் மோஷன் சிக்னஸ். எல்லா மிருகங்களுக்கும் மோஷன் சிக்னஸ் உண்டு. அதாவது சில நாய்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து அந்த மோஷன் சிக்னஸ் இருக்காது, மேனேஜ் பண்ணிடும். சில நாய்கள் பாத்தீங்கன்னா அப்படியே வாணி ஊத்திக்கொண்டே இருக்கும். அதுகளுக்கு வந்து வேர்வை கிளான்ஸ் கிடையாது, அதே மாதிரிதான் யானைக்கும். சோ அந்த அளவு ஸ்ட்ரெஸ் இருந்து அந்த யானை என்ன பண்றேன்னு தெரியாம பிளறி இடிச்சு வெளியே வந்து எல்லாம் இட்ஸ் ஆல் டுகெதர். நீங்க வந்து ஓவர்டோஸ் மட்டும் சொல்ல முடியாது. ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இஸ் த மெயின் ஃபேக்டர் ஹியர். அதனாலதான் இந்த யானை வந்து. பட் இது தவிர்க்கக்கூடிய விஷயம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வனத்துறையால பிடித்தாக வேண்டிய கட்டாயம் ஊர் மக்கள் தொடர்ந்து கோர்றாங்க. அதற்காகத்தான் அந்த ஆபரேஷன் உருவாக்கப்படுது. பிடிக்க வேண்டாம். எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததா உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்கிறது. சரி, நீ வண்டியில ஏத்ததுக்கு அப்புறம் எனக்கு நீங்க எதுக்கு செடேட் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில ஏத்தினதுக்கு அப்புறம் அவர் ஷூட் பண்ணி செடேட் பண்றாரு. அது என்ன ரீசனே புரியல. இட் லுக்ஸ் லைக் a joke. வண்டியில ஏத்தினதுக்கு அப்புறம் நீ என்ன செடேட் பண்றீங்க? ஒரு நெடும் பயணம் போக வேண்டியிருக்கிறது. அதுக்குன்னு I'm sure you would have first போக வேண்டியிருக்கிறது. ஒரு கரடுமுரடான பாதை, அதை தாக்கு பிடிக்கணும். இல்லாட்டி அதோட நீங்க சொல்றது போல செடேட் பண்ணலன்னா அங்க போகும்போது செலக்ட் பண்ணலாம். அது இன்னும் கூட ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியா இருக்கு. we don't know what really happened. எந்த நேரத்துல நான் டோஸ்ங்கல எந்த அளவுக்கு மெஷர் பண்ணி என்ன கொடுத்தாங்க? was he really போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் இந்த ஒரு ஓவர் டோஸ் அப்படிங்கிறது காரணம் இல்ல அப்படிங்கறதானே போறக்கூடிய தகவல்கள். is it true? I don't know. I don't think reports are saying so. அது வந்து மரணத்துக்கான காரணம் அந்த யானை வந்து இடிச்சுக்கிட்டுச்சு, தலையில வந்து எலும்பு முறிஞ்சது, இதுதான் காரணமா இருந்தது தவிர ஓவர் டோஸ் காரணமா அவ்வளவு பெரிய எலிமெண்ட் வந்து ஈவன் நீங்க சொன்னது போல அந்த மரக்கூண்டு அந்த இடத்துல வைத்திருக்கலாமான்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அது மண்டை உடைஞ்சிருந்தா கூட இட் ஹேவ் ஹெமரேஜ். ஒரு 4-5 நாள் ரத்த போக்குறதுக்கு அப்புறம் தான் இறந்திருக்கும். ஓவர் நைட் இட் வில் நாட் டை. பனசரகரா இருந்திருக்கிறாரு. இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாரையும் கூட திரு கருணாமூர்த்திக்கு நன்கு தெரியக்கூடும். இந்த ஒரு விஷயத்துல இன்னும் சரியா கையாண்டிருக்க கூடும், கையாண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை நிறைய வெளிப்படுது. இந்த ஆபரேஷனை வெளிப்படையா காட்சியில கூட நம்மளால பார்க்க முடிந்தது. அது கையாண்ட விதம் சரியா அப்படிங்கிற விவாதம் எழுந்திருப்பதை நீங்க அறிவீங்க. உங்களுடைய பார்வைகள் வேற வகையில கையாண்டிருக்க முடியாது, அவ்வளவு நெடுந்தொலைவு அதை அழைத்து சென்றிருக்கணுமா? இந்த ஒரு பிரஷியஸான உயிரை வந்து போவதை நம்ம தவிர்த்திருக்க முடியாதா திரு கருணாமூர்த்தி? சார், தவிர்த்திருக்க முடியாதுங்கிறத விட இங்க வந்து யானையும் முதல்ல ஊருக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் போதே பொதுமக்கள் வந்து அவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பாங்க. ஒன்னா கோபமா இருக்கும், இல்லைன்னா கூட்டமா இருக்கும், எல்லாருமே வருவாங்க. இவரு சொன்ன இதுல வந்து லாரி மேல ஏத்தி ஏன் அவ்வளவு தூரம் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்கும்போது அங்க பயிற்சி கொடுக்கறதுக்கு அந்த இடம்தான் சிறந்த இடம். டாப் ஸ்லிப் அல்லது முதுமலை வனச்சலம் எல்லா யானைகளுமே பிடிக்கப்பட்டால் அந்த லாரி மூலம் தான் கொண்டு போவாங்க. ஒரு சுதந்திரமா தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு யானை, அது இளம் வயது யானை, பழக்கப்பட்ட யானையை நெடுந்தொலைவுக்கு கொண்டு போகும்போது அதுல வந்து ஒரு சில அசௌகரியங்கள் அதை சந்திக்கிறத பார்க்கிறோம். ஆனா அது காட்டு பகுதியில காட்டு சூழல வாழ்ந்த யானை அந்த மாதிரி அந்த உடன் கேஜெல்லாம் இங்க செய்ய முடியாதா? அது போன்ற நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க சார். அது இங்க வந்து உடனே இங்க வந்து செய்யறதுக்குரிய வசதிகள் இருக்காது. அதுக்கு நீர் தேவை, உணவு தேவை, அதனுடைய கிளைமேட் தேவை, அங்க டாக்டர் வசதி, எல்லா வசதியுமே இமிடியேட்டா அதை வந்து சார் ஆம்புலன்ஸ்ல எடுத்து ஒருத்தர் யாராவது ஒண்ணுன்னா உடனே ஆம்புலன்ஸ் டாக்டர் கிட்ட கொண்டு போறாங்க, ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்கிற மாதிரிதான் இங்கிருந்து நேரா அங்க கொண்டு போய் டாப் ஸ்லிப்ல போய் எல்லா விதமான சிகிச்சையும் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். எதுவுமே வந்து இப்ப நாமளே வந்து டாக்டர் கிட்ட ஊசி போடுறதுன்னா நாம போட்டுக்கலாம். ஆனா யானை கிட்ட போய் நான் போடுறேன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நிகழ்வுகள் எல்லாம் வந்து உயிரை நாங்க பணயம் வச்சுதான் அந்த குளுக்கோஸை விடுவோம். ஆனா அந்த போன இடத்துல அதுக்கான காரணமா இது வரைக்கும் வெளியில வருது, அது இடிச்சுக்கிச்சு மண்டை, அதனால வந்து தலைக்காயம் ஏற்பட்டு இறந்தது அப்படின்னா
அதை ஏன் தடுத்திருக்க முடியாது? அந்த அந்த ஒரு செயலை கண்காணிக்க இல்லாட்டி தலை முட்டி ஹெமரேஜ் ஏற்படுற வரைக்கும் எப்படி அது அனுமதிக்கப்பட்டது? அது வந்து நெக்லிஜென்ஸா பார்க்கப்படாதா? வண்டியில ஏற்றும் பொழுது கூட அந்த வண்டியை சுற்றி குஷன் இருக்க வேண்டும். எந்த மிருகத்தை ஏற்றினாலும் மாடோ ஆடோ வண்டியை சுத்தி குஷன் இருக்கணும். அதாவது அதுக்கு வந்து ஏதாவது அடிபடாமல் இருக்க. ரெண்டாவது நீங்க கொண்டு போய் கூண்டுல போட, அந்த கூண்டுல கூட நீங்க குஷன் இருக்கணும். வண்டியில கூட வேண்டாம், புரிஞ்சுக்க முடியும். கூண்டுல இருக்கணும். கூண்டுல தான் இருக்கிறது. அங்க முட்டி மோதி தானே இந்த மரணம் சம்பவிக்குது. இவ்வளவு தொடர் பிரச்சனை, இது ஒரு புது பிரச்சனை இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த ஏற்பாடுகள்லாம் அடிப்படையா ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன தெரியுதுன்னா, ஒண்ணு நமக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்ல. நம்ம இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணவே இல்ல. வெளிநாடுகள்ல என்ன யூஸ் பண்றாங்க? சாதாரண ஜுராசிக் பார்க் மூவிலே அவ்வளவு ஹைடெக்கா காமிக்கிறாங்க. அழுங்காம குலுங்காம கொண்டு போறாங்க ஒரு டைனாசர். நம்மளால ஒரு யானை ஏத்த முடியாதா? சோ we are backward. நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றது கிடையாது. இல்ல சார், திரு கருணாமூர்த்தி சார் நீங்க இல்ல சார், அவர் வந்து சொல்றது வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவோ யானைகள் பிடிக்கப்பட்டு முதுமலை டாப்சலிப்பளையெல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லா யானையுமே வந்து லாரி மூலையும் தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் இதுதான் ஒரு முதல் அனுபவம். ஏற்கனவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 14 ஆபரேஷன் 15 நாளா செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி செய்யும் போது இந்த இது இப்படி வச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இதுவரைக்கும் வராது. காரணம் என்னன்னா, இந்த மாத அசம்பாவித சம்பவங்கள் இதுவரைக்கும் நடைபெறவே கிடையாது. இப்போ வேணா செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத அப்படி நடைமுறை நல்லது, இது வரைக்கும் கெட்டது நடக்கல. சோ நம்ம ஏன் நம்ம வந்து நம்ம கான்சியஸ்ல இருக்கணும். நம்ம வந்து நல்லது செய்யணும், இந்த டெக்னாலஜி எல்லாம் உண்டாக்கணும், குஷன் வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வந்து முன்னேற்றி செல்வோமே தவிர பழைய வண்டியிலே ஏத்தி பழைய இதுலயே அனுப்புனா இது உடன்பாடு இல்லை சார். இல்ல சோ இல்ல மேக்சிமம் எல்லா யானைகளுமே வந்து ஒரு சில வீரியத்தில் இருக்கும் சார். இது வந்து கொஞ்சம் ஓவரா இருந்திருக்கு. இனிமேல் அந்த மாதிரி கொண்டு போற வீரியத்தோட அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அது கேட்டார் போல வந்து ஒரு கூடுதலா உக்கரத்தோட நடந்துக்கும், மண்டையை இடிச்சுக்கிட்டு தான் இறந்திருக்கு அப்படிங்கிறது இப்ப கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட். அது கேட்டார் போல ஒரு குஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் ப்ரீ ரிக்விசிட்டா ஒரு அடிப்படையா இருக்க வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டாமா? ஒவ்வொரு ஆபரேஷன் நமக்கு ஒரு தகவல் சொல்லும். ஆனா ஒரு இவ்வளவு ஒரு அரிய ஒரு உயிரை வந்து இழந்துட்டு நம்ம அதை கத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தே இருக்கிறது. வனங்கள் வந்து வனங்களுடைய ஒரு அடிப்படையாகவே யானை பார்க்கப்படுகிறது. யானை இல்லைன்னா வனம் இல்லை அப்படின்னு திரைப்படங்கள்ல பார்க்கிறோம். ஆனா அது நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு பாடமா, ஒரு உயிரிழப்பு நடந்த பிறகு நமக்கு கிடைக்கணுமா, இல்ல தொடர்ந்து இது எவ்வளவு நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த ஒரு ஆபரேஷன் சார்ந்த ஏதோ இந்த ஒரு சம்பவம் சார்ந்து மட்டுமே நாம் யோசிக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு வன யுத்தம், மிருகத்துக்கும் மனிதர்களுக்குமான யுத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்து வரதை பார்க்கிறோம். சில ஊடக கவனம் பெறுகிறது, சில பெறாமல் தொடர்ந்து மக்களும் சரி இந்த விலங்குகளும் சரி இன்னல்களுக்கு உள்ளாவதை பார்க்கிறோம். நிறைய உயிர் பலிகள், ஏழை எளிய விவசாயிகள், பழங்குடியின மக்கள் உயிரிழந்து வருகிறார்கள். இந்த விலங்குகள் உயிரிழக்குது. எவ்வளவு நாள் இதை அனுமதிக்க போகின்றோம்? இந்த ஒரு வளச பாதைகள், யானைகளுக்கான பாதைகள் அப்படிங்கிறது அதற்குள்ளதான் ஊர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அங்க வந்து ஒரு எஸ்டேட்டும் நிறுவனங்களும் தொடர்ந்து அனுமதிக்கக்கூடிய சூழல்களையும் பார்க்கின்றோம். Do we have a long term vision? ஒரு நீண்ட கால திட்டம் இதை கையாள்வதற்கு இருக்கிறதா? எவ்வளவு நாள் அனுமதிக்க போகின்றோம்? மனித மிருக மோதல் தவறு இழைப்பது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் ஒரு கரடி புகுந்து அந்த ஊர் பக்கங்கள்ல பிரச்சனைகள் பார்த்தோம். மதுக்கரை மகாராஜ் ஆபரேஷன், மதுக்கரை மகாராஜ் அப்படிங்கிற ஆபரேஷன் சக்சஸ் ஆனது, பேஷண்ட் டெட் ஆனார். இந்த சூழல் மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டு வந்திருக்கிறது. ஒரு நீண்ட கால திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்கிறதா? யானைகளுடைய பலச பாதைகள் அப்படிங்கிறது பெருமளவுக்கு ஆக்கிரமிப்புகளால் தொடர்ந்து பிரச்சனைக்கு உள்ளாகி வருகின்றன அப்படிங்கிறது நாம தொடர்ந்து பார்க்கின்றோம். நான் திரு கோவை செல்வராஜ், அதிமுகவுடைய திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்கிறேன். இந்த பகுதி உங்களுடைய ஊருக்கு ரொம்ப அருகாமையில் என்ன புரிஞ்சுக்கிறேன், ரொம்ப பக்கத்துல புரிஞ்சுக்கிறேன். தமிழக முதலமைச்சர் விலங்குகள் நலத்துல, பிராணிகளுடைய நலன்ல மிகுந்த அக்கறை கொண்டவர். யானைகள் முகாம்லாம் அவங்களுடைய திட்டம் தான். ஆனால் இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு, அதே சமயத்துல அதே ஊருக்கு பக்கத்துல, மதுக்கரை பக்கத்துல ஒரு ட்ரெயின்ல இன்னொரு யானை இறந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், தொடர்ந்து அந்த மக்களும் யானைகளும் சந்தித்து வரக்கூடிய இன்னல்கள், இதற்கெல்லாம் ஒரு நீண்ட கால திட்டமிடல் நம்மள்கிட்ட இல்லையோ அப்படிங்கறதானே இந்த தொடர் சம்பவங்கள் நமக்கு காட்டுது.
அதாவது இந்த சம்பவம் நடந்தது அந்த மதுக்கரை பகுதியில் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய அந்த மலை அடிவாரமாகவே இந்த சாலை கேரளாவுக்கு செல்லுகின்ற மதுக்கரை மெயின் சாலையாக இருக்கிறது. அந்த மலை பகுதிகளில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதுவரை யானைகள் இன்னும் இருக்கின்றன, முதலும் இருந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்பவுமே அந்த யானைகள் அந்த மலைப்பகுதியில் அதிகமாக இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில யானைகள் வால்பாறையிலிருந்து நீலகிரி வரை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அதிகமாக யானைகள் இருக்கின்றன. இப்பொழுது யானைகள் அதிகமாக குட்டிகள் போட்டு யானைகளுடைய உற்பத்தி என்பது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இரண்டாவது ஒரு சூழ்நிலை இப்போ யதார்த்தமான நிலை, மலையில இன்றைக்கு பருவநிலை மாறினது காரணமா மழை இல்ல, அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு விளைச்சல் குறைவா இருக்கிற காரணத்தால, அவைகள் விளைச்சல் இல்லாத காரணத்தால் கீழே மலையிலிருந்து இறங்கி வந்துருது. ஊருக்குள்ள எங்காவது வாழை கரும்பு ஏதாவது இருந்ததுன்னா அது சாப்பிட வந்துருது. அது தவிர்க்க முடியாத சூழ்நிலையா இருக்கு. வன விலங்கு அதிகாரிகள் இந்த மக்கள் பொதுமக்கள் தகவல் கொடுக்கின்ற பொழுது அவர்களும் அதையெல்லாம் பட்டாசு வெடித்து ஊருக்குள்ள யானை வருதா, ஊர் யானையுடைய வலச பகுதியில் ஊருக்குள்ளேயே மலையிலிருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் அடிவில் தான் இந்த கிராமங்கள்லாம் இருக்கு. அதனால நேரம் மலையிலிருந்து இறங்கி நைட் டைம்ல வந்துருது. வரும்போது அந்த கால்வாய் மாதிரி ஒரு மழை தண்ணி வரக்கூடிய வாய்க்கால் பகுதி இருக்கு, அந்த வழியா வருது. அதனால இது வரும்போது என்ன, ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துக்கு வருது. பெரியநாயக்கம்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், தோளம்பாளையம், வெள்ளியங்காடு எல்லா பகுதிகளுமே மலை அடிவார பகுதியில் வருது. அதுக்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் சென்ற ஆட்சியில அந்த மலை அடிவார பகுதியில் அகழியை வெட்டி யானை இறங்கி வராம இருக்கிறதுக்காக, ஊருக்குள்ள வராம இருக்கிறதுக்காக சில இடங்கள் எல்லாம் யானை அகழிகள் வெட்டினாங்க. அகழிகள் வெட்டி அது தண்ணி நிற்கும். அப்புறம் வன அலுவலர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தொட்டி எல்லாம் கட்டி மலைகளில் தண்ணி நிறுத்தி யானைகளுக்கும் மிருகங்களுக்கும் குடிக்கிறதுக்காக தண்ணி வசதி செஞ்சாங்க. பருவநிலை சூழ்நிலை மழை இல்லாத காரணத்தால் தண்ணி வறட்சினால தவிர்க்க முடியாம கீழே வந்துருது. இந்த மகாராஜா யானையை பொறுத்தவரை இது தொடர்ந்து ஒரு 6 நாள் 7 நாளா மக்களுக்குள்ள ஒரு பீதி. அதாவது இந்த யானை ஒத்தையா ஊருக்குள்ள சுத்தும் போது பயந்துட்டு இருந்தாங்க. சில விவசாய காடுகள் அழிச்சது, அப்புறம் போயிரும் வரும் அந்த மாதிரி இருந்தது. வன அலுவலர்கள் அதை எப்படியாவது பிடிக்கணுங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வனத்துறை அலுவலர்களோடு கால்நடை மருத்துவர்களும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கும்கி யானையை கொண்டு அந்த யானை மூலமா பிடிச்சாங்க. பிடிக்கும் போது அவங்க எப்ப மயக்கூசி போட்டு தான் பிடிப்பாங்க. இதுல என்ன குறிப்பானாக்கா, சில யானைகளை மலைக்கு முடுக்கி விட்டுருவாங்க வன அலுவலர்கள். முடுக்கி விட்டு சமவெளி பகுதியில் யானையை பிடிக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி யானைகளை ஏன்னா அது போகும்போது மயக்கூசி போட்டா காட்டுல பள்ளத்துல தவறி விழுந்தா இறந்துரும். இல்லைனாக்கா அது ஏதாவது மலை மோதி மலையில போய் பாறையில மோதி இறந்துரும். அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாம இருக்கிறதுக்காக வன அலுவலர் என்ன சமவெளி பகுதிக்கு அதை அனுப்பிவிட்டு அந்த இடத்துல மயக்கூசி போட்டு பிடிச்சிட்டு போயிருவாங்க. கொண்டு போய் ஆனை பழகிற இடத்துல கொண்டு போய் விட்டு அப்படியே விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒத்தையா வர்ற ஆணைய அந்த அடிப்படையில் தான் இந்த ஆணையும் பிடிச்சிட்டு போனாங்க. நீங்க சொன்ன மாதிரி கரடுமுரடான பாதைகள்ல அது கோவையில இருந்து டாப்ஸில் வரைக்கும் காரு, பஸ், லாரி எல்லாம் போகக்கூடிய தார் சாலையா நல்ல அழகான சாலை அது. 60 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும் மேல. அந்த டாப் சிலிப்பில் தான் யானைகளை அந்த அதிகாரிகள் சொன்ன மாதிரி அங்க யானைகளை பயிற்சி கொடுக்கிற இடமே இருக்கு. அங்க எல்லாருமே மக்கள் போகும்போது சுற்றுலா பயணிகளா போறவங்க கூட பார்ப்பாங்க. யானைகள் விளையாடுறத பார்க்கலாம். இந்த புற 10 யானை, அந்த புற 10 யானை நின்று ஃபுட்பால் மேட்ச், வாலிபால் மேல விளையாடும். இந்த யானையை பொறுத்தவரை இது இறந்தது துரதிருஷ்டவசமானது. அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழக அரசு இன்றைக்கு கூட சொல்லி இருக்கிறது. அது என்ன நடந்தது என்பதை காவல்துறை கால்நடை அதிகாரிகள் முறையாக பரிசீலனை செய்து அதை பிரேத பரிசோதனை செய்து வீடியோ படம் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்து பரிசோதனை செய்து அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லிருக்காங்க. அது முறையா நடக்குது. விசாரணைக்கும் கூட கோர்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா திரு முரளி சொன்னது போல இது போன்ற ஒரு சூழ்நிலைகள்ல விலங்குகளை கையாள்வதற்கான வெளிநாடுகள் இருப்பது போல மற்ற இடங்கள் இருப்பது போல ஒரு சயின்டிபிக்கான ப்ராசஸ் இருக்கா? அது ஏற்றப்பட்ட விதம் குறித்தே கேள்வி எழும்புது. இந்த லாரியை கூட வனத்துறையோட லாரி தான், ஹைட்டான பாடி. அதுல கடன் வாங்கி வாடகைக்கு எடுத்தாங்கன்னு சொல்லலங்க. இப்ப இந்த ஒரு சிஸ்டம் சயின்டிபிக்கா இருக்காங்கறதான் கேள்வி. அந்த ஒரு உடன் கேஜ் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த யானை ஒரு ஒரு ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய யானை மோதி கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி குஷன் வைக்கணும் அப்படிங்கிறது பல நாடுகள்ல கடைபிடிக்கக்கூடிய விஷயம் இருக்கு. ஏன் இன்னைக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பாடமா நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அரசாங்கம் கண்டிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நிச்சயமா அந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. அவர்கள் கால்நடை
வனத்துறைகள் வன விலங்குகள் மீது முழு அக்கறை செலுத்தி அவைகளெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதில் முழு அக்கறையை செலுத்துகிறார்கள். வனத்துறையின் மூலமாக இன்னும் தீவிரமாக செய்து வருகிறார்கள். ஊட்டியில நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா யானை முதுமலை காடுக்கு போனங்க, அங்க யானை இதுவரைக்கும் எவ்வளவு யானை ரோட கிராஸ் பண்ணுது, லாரி பஸ் எல்லாம் வரும்போது எந்த இடத்துல அடிபடாது, யாருக்கு எந்த பாதுகாப்பாக இருக்காங்களோ ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது தவிர்த்து ஒத்த யானையா ஊருக்குள்ள வரும்போது அது தனிப்பட்ட யானை, அது அந்த வெறி பிடிச்ச யானை தனியா வரும்போது கூட்டமா வரும்போது அதோடைய பிகிரி குதிக்குது. அது உங்களுக்கு அதை பிடிச்சு கொண்டு போகும்போது அது ஒரு ஆக்ரோஷத்துல அந்த கூட்டுக்குள்ள அடைக்கும் போது கூட மரக்கூட்டெல்லாம் அடிச்சு உடைச்சு அந்த முட்டி மோதி அது மண்டை ஆக்ரோஷமான யானை இப்படித்தானே நடந்துக்கும். அதை கையாளுறதுக்கு இது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம இப்ப சென்னையில வெள்ளம் வந்தது. வெள்ளம் அந்த இயற்கை தண்ணீர் வளங்களை ஆக்கிரமித்து இங்கெல்லாம் என் தண்ணி குளமும் குட்டையும் இருந்தது அப்படின்னு நமக்கு ஒரு பாடம் புகுத்திட்டு போச்சு. அதே மாதிரி வனத்துறையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் டெய்லி நடந்துட்டு இருக்கு. யானைகள் ட்ரெயின்ல அடிபட்டு சாவது, ஊருக்குள்ள சேதம் விளைப்பது, மனிதர்களை கொல்வது எல்லாம் நடந்தது. இது போக போக அதிகமாகுமே தவிர குறைய போவதில்லை. இந்த மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம இன்னும் வனத்துறையையும் லோக்கல் வெட்டினரியன்ஸையும் நம்பிக்கிட்டே இருந்தோம்னா எங்கேயும் முன்னுக்கு போற மாதிரி தெரியல. எங்களுக்கு என்ன வேணும்னா, ஆஸ் அன் அனிமல் ஆக்டிவிஸ்ட் நாங்க பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். அப்பதான் நீங்க எக்ஸ்பர்டீஸ் கொண்டாட முடியும். அதே காலத்து வண்டி, அந்த பழைய வண்டி, பழைய டாக்டருங்க, பழைய முறைகள் இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு வனத்துறை அதிகாரிகள் மூலமாக வனத்துறை மூலமாக தான் செய்ய முடியும். வனத்துறை நவீனப்படுத்தி நல்லா படித்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. வன விலங்குகளால் வனத்துறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் வனத்துறை அதிகாரி எனக்கு தெரியும். அங்கேயே சிறுவாணி மலையில வேலை செய்ய போற தொழிலாளிகள் 6 மாசம் முன்னே கொடைக்கானல்ல பிடிக்க வேண்டிய புலியை சுட்டு கொண்டாங்க. ஏன்னு கேட்டா மக்கள் ஆத்திரப்படுறாங்க, ஓட்டு போயிடும் கொண்டாங்க. இது யாரு கேட்கறது? புலி கடிச்சா நீங்க பரவாயில்லைங்களா? இல்ல சார், புலி சொல்லல, டிராங்குலைஸ் பண்ணி ஜூக்கு அனுப்பலாம். புலியை பிடிக்க இப்போ கூட இன்னைக்கு கூட கரடியை பிடிச்சாங்களே, எப்படி பிடிச்சாங்க? ஒரு கூண்டுக்குள்ள பழத்தை வச்சு அந்த கரடியை பிடிக்க வச்சு அது மாதிரிதான் செய்யறாங்க. அதே போல புலியையும் மயக்க மருந்து கொடுத்து பிடிச்சிருக்கணும் சார், பிடிச்சி அடைச்சிருக்கணும். அதை கொண்டுட்டாங்க. ஒரு கொள்ளை அடிச்சுட்டு போறான், கொலை பண்ணிட்டு போறான், அவன் காவலரையே வெட்டுறான்னா அந்த நேரத்தில் காவலர் அடி வாங்கிட்டு திருப்பி வாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. வனத்துறை எடுத்துக்கிட்டா நம்பிக்கை கிடையாது. யூ லுக் அட் அஸ்ஸாம். குற்றச்சாட்டு சொல்லாதீங்க சார். வனத்துறை அதிகாரிகள் தான் சார் உயிரை பணைய வச்சு இன்னைக்கு போய் இந்த வேலைக்கு போங்க, மலை திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போங்க, மலை அடிவாரம் போறாங்க அதிகாரிகள். போக வேண்டிய சூழ்நிலை ஏன் இருக்கு? திரு கருணாமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இந்த ஒரு மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுதான் வருது. இப்ப இன்னைக்கு வலச பாதைகள் சுருங்கி கொண்டு வருகின்றது. அதுவும் கூட அரசு அதை பாதுகாக்கும் நினைச்சாலும் கூட அதுல ஆக்கிரமிப்புகள் பெருகிட்டு வருது. இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட இன்னைக்கு எவை யானைகளுடைய வலச பாதைகளா இருக்கிறதோ அதுல நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்கு, செங்கல் சூளைகள் இருக்கிறது, டீ எஸ்டேட் பெருகி வருது. அப்படின்னா இது ஒரு பிரச்சனை மேலும் அதிகரிக்கிறதுக்கான இல்ல ஒரு வலச பாதைகளை பராமரிக்கிறதுல அக்கறையின்மையத்தானே இது காட்டுது. ஒரு வனத்துறையில் இருந்தவரை இது சார்ந்த உங்களுடைய பார்வை? ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்ல முடியாதுங்க சார். வலசை பாதையும் காரணம், ஆக்கிரமிப்பும் காரணம், உணவு காரணம், தன்னுடைய சுற்றளவுக்கு 10வது காரணம் தான் சார். எல்லாமே காரணம் தான். எப்போ பஃபர் ஜோன் அப்படின்னு ஒரு இடம் இல்லாம போகுதோ அப்பவே வன உயிரினங்கள் கண்டிப்பா உள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னாண்ட ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருந்தா அந்த ஏரியாவில இருந்து 1 கிலோமீட்டர் தூரமாவது பஃபர் ஜோன் இடம்னு வேணும் சார். அந்த இடம் அப்படி 1-2 வனவிலங்குகள் வெளியே வந்தாலும் அந்த 1/2 கிலோமீட்டருக்குள்ள வந்துட்டு போகும். ஆனா இன்னைக்கு அப்படியே பக்கத்திலேயே இருக்கு. உணவு கிடைக்காத சமயத்துல வாழைகள் இதெல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா வரும். இது நுகர்வு தன்மை யானைக்கு ரொம்ப அதிகம். ஒரு இடத்துல இல்லைன்னா அடுத்த இடத்துக்கு போகும். 3 கிலோமீட்டர் தூரத்துல என்ன போட்டிருக்காங்கிறதே தெரியும். அப்படி அது பழக பழக என்ன ஆகுனா வெளியே வர ஆரம்பிக்குது சார். ஆகவே இந்த பஃபர் ஜோனுங்கிற இடத்தையும் அதற்கு தேவையான தண்ணீர்களையும் உணவுகளையும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள நாம ரெடி பண்ணிட்டோம்னா இதை தடுப்பதற்கு
காரணம் இருக்குது. அது மட்டும் அந்த ஒரு buffer zone இல்லாம இருந்தது. இவை எல்லாமே ஒரு காலத்துல முழு பரிபூர்ணமான வலசை பாதைகள் தான், பரிபூர்ணமான ஃபாரஸ்ட் கவர் தான். இன்னைக்குதான் நிறுவனங்கள் வந்தாச்சு, செங்கல் சூழல் வந்தாச்சு, எஸ்டேட் வந்தாச்சு. இதுல அரசாங்கத்துக்கு பாலிசி இல்லையா, இல்ல அதை மீறி ஆக்கிரமிப்புகள் முறைப்படுத்தப்படுதா? நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். ஒரு பஃபர் ஜோன் பாதுகாப்பு மறையுது சார். இப்ப ட்ரன்ச் இல்லைங்க, இப்ப அது போனாலும் கூட இப்ப ட்ரன்ச் இருக்கு. ட்ரன்ச் அரசாங்கத்தின் மூலியமா வெட்டி இருக்காங்க, அதுக்கு மின்சார வேலியும் போட்டிருக்காங்க. இதை பராமரிக்கிறதுல வனத்துறை மட்டுமே இருக்கக்கூடாது, அந்தந்த பஞ்சாயத்து தலைவர்கள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு பஞ்சாயத்து இருக்குங்க. இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. இப்போ யானை ஒரு இடத்துல இருந்து வீக்கான இடத்துல ஒரு இடம் மண்ணு போட இயற்கையின் சூழ்நிலையின் காரணமாக அது மேடாயிரும், அந்த இடத்துல யானை வர்றதுக்கு சான்ஸா இருக்கும். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு பஞ்சாயத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து இதை பராமரிச்சாலே உங்களுக்கு யானை வெளிவர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 160% தடுக்கலாம் சார். யானை மட்டுமல்ல, எல்லா வனவிலங்குகளையுமே தடுப்பதற்கு சான்ஸ் இருக்கு. இது வனத்துறையோட அருகில் இருக்கிற அத்தனை பஞ்சாயத்தும் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும் சார். இது ஒத்துழைச்சா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சார். நிறைய ஆக்கிரமிப்புகள் பெருகி வருது. இங்க நிறைய நிறுவனங்கள், நிறைய ஒரு யோகா அமைப்புகள், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள்லாம் இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆக்கிரமிப்புகள் அனுமதிக்கப்படுகின்றனவா, இல்ல இந்த ஒரு வலசை பாதைகள் தொடர்ந்து தன்னுடைய தன்னியல்பை இழக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள், தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் பெருகி வருகிறதா? இதற்கான ஒரு நீண்ட கால திட்டம் என்பது மத்திய மாநில அரசுகளிடம் இருக்கிறதா? மாநில அரசு இந்த ஒரு வலசை பாதைகளை உறுதிப்படுத்துவதற்காக, இந்த ஒரு கவரை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு எலிபென்ட் காரிடார் திட்டம் கொண்டு வந்த போது மத்திய அரசு கூட அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றுவதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியது. இதற்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லாதது காரணமா, இல்ல இந்த ஒரு யதார்த்தம், இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு யதார்த்தத்தை காட்டுதா? இன்னமும் கூட நிறைய கேள்விகள் எழுகின்றன. விவாதிப்போம். மனித மிருக மோதல், தவறு இழைப்பது யார்? மனித மிருக மோதல், தவறு இழைப்பது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மதுக்கரை மகாராஜுடைய மரணம் இந்த விவாதத்தை பெருமளவுக்கு தமிழகம் முழுவதும் எழுப்பியிருக்கிறது. அது வரைக்கும் அந்த ஊர்ல தொடர்ந்து இருந்து இந்த பிரச்சனை தான். ஆனாலும் கூட பெரிய அளவுக்கு கவனம் பெறாத ஒரு விஷயம் நிச்சயமாக இதனால் மீண்டும் எழுந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து இந்த ஒரு மனித மிருக மோதல் அப்படிங்கிறது அதிகரித்து வரக்கூடியதாகவும், அங்க வசிக்கக்கூடிய கிராம மக்கள், மிருகங்கள் ரெண்டு தரப்புக்குமே பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவே இருந்து வருகிறது. இதுல தவறு இழைப்பது யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்து வருகிறது. இதுல எழக்கூடிய குற்றச்சாட்டு, விலங்கு நல ஆர்வலர்கள் இல்ல இயற்கை ஆர்வலர்கள் அமைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, எது எலிபென்ட் காரிடரா சொல்லப்படுதோ, எங்க யானைகள் மிருகங்கள்லாம் அந்த நடமாடக்கூடிய, தொடர்ந்து கால அகலமாக நடமாடிய பகுதியா இருந்திருக்கிறதோ அவையெல்லாம் இன்னைக்கு ஊரா மாறி இருக்குது. திரு கருணாமூர்த்தி சொன்னது போல இன்னைக்கு வனத்துக்கு அடுத்து உடனே ஒரு பஃபர் ஜோன் இல்லாம ஊரு, அங்க விளைச்சல் நம்ம பார்க்கிறோம். கால மாற்றத்துல தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா பார்க்கறீங்களா, இல்ல இந்த ஒரு என்க்ரோச்மெண்ட்லாம் ஒரு நெக்லிஜென்ஸ் காரணமாக அனுமதிக்கப்பட்டு அது முறைப்படுத்தப்படுது, இது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கருதுறீங்களா? கண்டிப்பா தவிர்க்கக்கூடிய விஷயம் தான். அரசாங்கம் நினைத்தா எல்லாமே தவிர்க்கலாம் சார். பட் நம்ம ஊர்ல அது நடக்காது. ஸோ கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும், ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், எல்லாமே இருந்துடும். பட் வி கான்ட் கீப் எவ்ரிபாடி ஹாப்பி. நம்ம மக்களை சந்தோஷப்படுத்தணும்னா மிருகங்களை அவதிப்படுத்த ஆகணும், மிருகங்களை சந்தோஷப்படுத்தணும் மக்களையும் அவதிப்படுத்தணும். ஸோ கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸ், வின்-வின் சிச்சுவேஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட் ப்ரொவைடட் வி ஆர் வில்லிங் டு புட் சம் மணி. ஒரு பணத்தை செலவு செய்து இதுகளுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரென்ச்சிங் பண்ணதுக்கு அகில இந்திய அளவுல 5 ஆண்டு திட்டத்துல 15 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆமா, இதுக்கான வசதிகள் செய்து தரப்படணும் அப்படின்னா நிச்சயமா we have other pressing concerns, மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5000 குளங்களை தூர்வாடுறதுக்கு வேர்ல்ட் பேங்க் 2700 crore சம்திங் கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வனவிலங்குகளை காப்பதற்கு யூ won't believe, இந்த யானைகளை பராமரிக்க நீங்க ஃபாரின்ல இருந்து ஃபண்ட்ஸ் ஜெனரேட் பண்ண போனீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் கேள்விப்பட்டது ஒரு 3 யானைகளுக்கு $300,000 டொனேஷன் வந்திருக்கு வெளிநாடுகள். 18,000 கோடி வந்திருக்கு 3 யானைகளை பராமரிக்க. சாரி 18 கோடி மாவட்டத்து யானை 18 கோடி டொனேஷன் வந்திருக்கு. ஒரு யானைக்கு சராசரியா ஒரு 6 கோடி கிட்ட டொனேஷன் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் அவைலபிள். நம்ம அதை வாங்குற முறையில வாங்கி
சார் சொன்ன மாதிரி சார் சொன்னாரு இந்த பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்துலாம் இன்வால்வ் பண்ணணும், ஊர் பஞ்சாயத்தை இன்வால்வ் பண்ணணும், பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், பிரைவேட் வெட்டினரியன்ஸ் இருக்கணும், பிரைவேட் வந்து ஸ்பெஷலிஸ்ட், அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். இந்த வனவிலங்குகளை இப்ப நம்ம ஊர்ல தான் இது வந்து இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஐ எம் ஷூர் இது வந்து வெளி உலகிலும் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா போல கண்ட்ரீஸ்ல கண்டிப்பா நிறைய லெவல்ல இருக்கு. அங்க வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல தான் இருக்கு. இந்த ஊர் பகுதிகள்ல வந்து வருவது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதா இருக்கிறத தாண்டி போகுது. நம்ம வாட்ஸ்அப்லாம் கூட ஒரு வீடியோ அடிக்கடி வந்துட்டு இருந்தது. சில நாடுகள்ல யானை கடக்கிறதுக்குன்னே ஒரு பாலம் மாதிரி வைத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் பார்த்தலாம். அதெல்லாம் இப்ப ஓசூர்ல பண்றதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை நடந்துட்டு இருக்கு. ஓசூர்ல ஓசூர் கிருஷ்ணகிரில 3 இடத்துல வந்து ஸ்டடி பண்ணிருக்காங்க எங்க எல்லாம் பாலம் அமைக்கலாம், யானைகளுக்கும் மிருகங்களுக்கும் கடந்து போறதுக்கு. அது மட்டும் இல்லாம சுரங்கங்களும் அமைக்கலாம், வேலி போடலாம். ஹைவேஸ்ல வந்து அடிபட்டு சாகுற மிருகங்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு. அதாவது மெயின் ரோட்ல வந்து அடிபட்டு வண்டிகள் வாகனங்களால் நிறைய சாகுற. அது தவிர வந்து யானைகள் வந்து தண்டவாளத்தில் வந்து தட விழுந்து தண்டவாளத்தை சுத்தி வேலி போட்டு அங்கேயும் பாலம் அமைத்து இல்லை சுரங்கம் அமைத்து இப்போ மதுக்கரை பக்கத்துல இருந்த யானை இது கண்டிப்பா காப்பாற்றி வைக்க வேண்டிய விஷயம். இல்ல இன்னும் சொல்ல போனா இது போன்ற பகுதிகளில் இவ்வளவு கிலோமீட்டர்ல தான் ரயில் வரணும், மெதுவா வரணுங்கிற மாதிரியான அறிவுரைகள் இருக்கு, விதிகள் இருக்கு. ரொம்ப வேதனைப்பட வேண்டிய விஷயம்னா அம்மா இறந்துருச்சு, குட்டியை காணும், தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒன் திங் ஐ கேன் டெல் யூ, எலிபென்ட் மெமரி அப்படிவாங்க, யானையின் ஞாபக சக்தி. யானை ஞாபக சக்தினா இந்த குட்டி யானை இதை மனசுல வச்சிருக்கும், இதுக்கு ஒரு கர்மம் இருக்கும், நாளைக்கு யாரையா பழி இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இன்னைக்கு பேப்பர்ல ஏதோ ஒரு பேப்பர்ல ஆர்டிக்கல் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த வனவிலங்கு துறை யூனிஃபார்மை பார்த்தோன்னே யானைக்கு வெறி வருது. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப சிலி மெத்தட்ஸ் கையாளுறாங்க. பட்டாசு போட்டு யானையை விரட்டுறது, தட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அது குவிக் பிக்ஸ். நம்ம வந்து லாங் டேர்ம் பார்க்க மாட்டேங்கிறோம். அதாவது ஒரு ஸ்ட்ராங் சொல்யூஷன் அடுத்த 10-15 வருஷத்துக்கு நம்ம கவலை இல்லாம எப்படி இருக்குது அது நினைக்கிறதே இல்ல. இப்ப மேல வச்சா 2 பட்டாசு போட்டு விரட்டி விடு. அந்த யானைக்கு வனத்துறையில் இருக்கவங்க அந்த யூனிஃபார்ம் பார்த்தாலே கோபம் வருது. நாளைக்கு யாரு போனாலும் போட்டு தரணும். திரு கருணாமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ரொம்ப பிரிமிட்டிவா இருக்கும் முறைகள். நான் சொல்றேன் லாங் டேர்ம் சொல்யூஷன் பார்க்கணும்னு சொல்றேன். இல்ல ஒரு சம்பவத்தைவே நான் சொல்றேன். நான் நேரடியா களத்தில் இருந்ததுனால ஒரு சம்பவத்தைவே சொல்றேன். யூனிஃபார்மை கண்டா அதுக்கு வந்து அலர்ஜியே கிடையாது சார். சின்ன தம்பி பெரிய தம்பின்னு பெரியநாயக்கம்பாளையத்துல 2 யானைகள் இருந்தது. 2 யானை முதல் கோவை மாவட்டத்துல 2008-09 நினைக்கிறேன் சரவணம்பட்டியிலிருந்து திரும்பி போச்சு. அதனால எந்த கேசுவாலிட்டியும் கிடையாது. என்னுடைய ஒவ்வொரு ஸ்மெல்லு, ஒவ்வொருத்தருடைய ஸ்டாஃப்களையும் ஸ்மெல் அதை பிடிச்சி வச்சிருக்கு சார். அந்த ஸ்மெல்ல பார்த்தாலே அது அமைதியா போய் படுத்துக்கும். அதே மாதிரிதான் சரவணம்பட்டியில ஒரு காட்டுல வெளியே வந்துட்டு இருந்தது, அங்கே இங்கேன்னு சுத்திட்டு இருந்தது. எனக்கு இன்ஃபார்ம் கிடைச்சு நான் அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது என்னுடைய ஸ்மெல்லு 8 அடி வித்தியாசத்துல நின்று நான் பார்த்தவன். அதையே என்னையும் பார்க்கும், நான் அதையும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஸ்மெல்ல பிடிச்சி நான் அங்க போய் நிக்கிறேன். அங்கிருந்து மேல தென்னை மரத்துல எல்லாம் வாட்ச் பண்ணுவோம் சார். அங்கிருந்து அவர் சொல்றாரு, ஐயா உங்க பக்கத்துல அந்த யானை வந்துட்டு இருக்குது, 2மே வருது, சின்ன தம்பியும் பெரிய தம்பியும், நீங்க அங்கேயே நில்லுங்க அப்படின்னு. அதே இடத்துல நிக்கிறேன். என்னை வந்து பார்த்தது, தும்பிக்கையை தூக்கி போட்டு திரும்பி போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல படுத்து தூங்குது சார். காக்கி சட்டை, அதாவது வந்து கருணாமூர்த்தி சின்ன தம்பி பெரிய தம்பி பிடிச்சிருக்கலாம். மதுக்கரை மகாராஜ் மாதிரியான யானைகள் வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். எல்லா ஸ்மெல்லுமே பிடிக்கும். எல்லாத்தினுடைய ஸ்மெல்லும் இருக்கலாம். மத்தபடி அதிகாரிகளை உயிரை பணைய வைத்து போராடக்கூடியவங்க வனத்துறை அதிகாரிகள், அவங்களை நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. ஆனா நமது முறைகள், அதை கையாளக்கூடிய யுக்திகள்ல இருந்து நம்மளுடைய சிஸ்டத்துல இருந்து ரொம்ப பிரிமிட்டிவா இருக்கும், அடிப்படையா இருக்கும். அதனால வந்து பாதிக்கப்படுவது வேணும் சார். இல்ல வனத்துறையினர் எவ்வளவு வனத்துறையினர் இறந்திருக்கிறது இதெல்லாம் வேணும் கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி இந்த பஃபர் ஜோன் கிரியேட் பண்றது ஒண்ணு இல்ல சார். நீங்க சொன்ன மாதிரி இந்த பஃபர் ஜோன் கிரியேட் பண்றது, உள்ளேயே தண்ணிக்கு வசதி செய்வது, தீவனத்துக்கு வசதி செய்வது, அங்க வந்து ஒன்னு வேலி போடுறது, இல்ல ட்ரென்ச்சிங் பண்ணி அதை வந்து அங்க தண்ணி அதுல விட்டு யானைகள் வராம மிருகங்கள் கடக்காம பாத்துக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ண வேண்டிய விஷயம் சார். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இதை நம்ம ஏன் இத்தனை நாள் பண்ணல, இதுதான் கேள்வி. இன்னைக்கு டு டூ லிஸ்ட்ல இன்னைக்கு ஏன் அது ஏன் இருக்கிறது அடிப்படையா இருக்க வேண்டிய விஷயம், பண்ணிருக்க வேண்டியது ஏன் நம்ம பண்ணல வரும்போது இன்னைக்கு அடிப்படையா நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இன்னும் ஒரு 10 உயிர் பலி வேணுமா, அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுவோமா? இந்த விவரத்துல பார்க்கும்போது இந்த பாதைகள்ல
முன்பு வனப்பகுதியா பரிபூர்ண வனப்பகுதியா இருந்து இன்னைக்கும் கூட வலசை பாதையா இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து முன்னாள் வலசை பாதைகளா முன்னாள் எலிபென்ட் காரிடரா மாறி வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல நிறைய நிறுவனங்கள் செங்கல் சூளை வரைக்கும் வந்துட்டு பார்க்கிறோம். இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுல அரசுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு இல்லையா? அதாவது செங்கல் சூளை என்பது அவருடைய சொந்த நிலங்கள்ல தான் வச்சிருக்காங்க. மலையினுடைய இடங்கள்லயோ அரசு இடத்துலயோ மலை அடிவாரங்கள்லயோ எந்த இடத்துலயுமே கிடையாது. செஞ்சிருக்காங்க. அது எப்படி ஆக்கிரமிப்புகள் முறைப்படுத்தப்படுதோ அந்த மாதிரி இவையெல்லாம் இன்னைக்கு யானை வனத்துறையை பொறுத்தவரை இடங்கள்ல திரு கருணாமூர்த்தி தவறா சொன்ன திருத்துக்கு உங்களுக்கு வனத்துறையை காலாகாலமா வந்து போகக்கூடிய பகுதி அவையெல்லாம் இன்னைக்கு தன்னியல்பு மாறி நிலை மாறி வருது. யானைகளுக்கு வனவிலங்குகளுக்கு வழித்தடங்கள் மலைக்கு போனா நான் மலைக்கே போயிருக்கேன் மேல வரைக்கும். அந்த வழித்தடங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த ஊரை விட்டு வர்றதுக்கு காரணம் நான் தான் சொன்னேன், இந்த பருவநிலை, அதுகளுக்கு தேவையான தீனி இல்லாது, குடிக்கிற தண்ணி இல்லாது, இந்த மாதிரி சூழ்நிலை தான். இன்னைக்கு பொதுவா எடுத்துட்டோம்னா சார் பேசும்போது பொதுவா சொன்னாரு குடுக்கல் வாங்கல, அது மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் இங்க பயன்படுத்தக்கூடாது. யாரு குடுக்கல் வாங்க போறா? வனத்துறையை பொறுத்தவரை எந்த அரசு செய்ததில்லையோ தமிழக அரசை பொறுத்தவரை மாண்புமிகு அம்மா அவர்கள் வனத்துறைக்கு அதிகமாக நிதி ஒதுக்கி கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்க நவீன துப்பாக்கி வாங்கி கொடுத்திருக்காங்க பாதுகாப்புக்கு. அவங்களுக்கு உள்ள தங்கருக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க, எல்லாமே செஞ்சு கொடுத்திருக்காங்க. அகழி வெட்டி கொடுத்திருக்காங்க. அதாவது யானைகள் வரக்கூடிய இடங்கள் ஊருக்குள்ள வராம இருக்கிறது அகழியெல்லாம் வெட்டி கூட பல நாடுகள் அடிப்படையா இருக்கிறது, பல பகுதிகள் அடிப்படையா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய தேவையா இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு நீண்ட கால திட்டம் இது வெறும் மாநிலத்துக்கு மட்டும் பகுதிகளில் முதல்ல வேட்டையாடுவாங்க எல்லாம் போய். இப்ப அதை அடியோட தடுத்திருக்கு தமிழக அரசு. வேட்டையாடு யாரும் உள்ள அனுமதிக்கிறது கிடையாது. வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. வன பாதுகாப்புக்காக இன்னைக்கு பறவைகள் சரணாலயத்தை யானைகள் வேட்டையாடி கொல்லப்படுவது நம்ம யானை இல்ல மொத்தமாவே வேட்டையாடுறது தடுத்திருக்காங்க. விலங்குகளை வேட்டையாட போவாங்க வேட்டையர்கள் முதல்ல வேட்டையாடுவான விலங்குகளை. ஆனா அதுல இறக்கக்கூடிய யானைகளை விட இது தனியார் நிலங்கள்லாம் இருக்குல்ல, நீங்க தனியார் இடங்களா அனுமதிக்கப்பட்ட இடங்கள், அங்க ஃபென்ஸ் போட்டு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு அதுல இறக்கக்கூடிய யானைகளுடைய எண்ணிக்கை சமீப காலங்களில் உயர்ந்து வர்றதை பார்க்கிறோம். கேன் யூ அலோவ் தட்? இல்ல அது போடக்கூடாதுன்னு தடை வச்சிருக்கு. அது காவல்துறையினருக்கும் வாட்ச் பண்றாங்க. அவங்க நைட் நேரத்துல கம்பி இழுத்து கரண்ட் கொடுத்துறாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் காவல்துறை நடவடிக்கை எடுத்து எவ்வளவு பேர் கைது பண்ணிருக்காங்க. அப்படிதான் நடவடிக்கை எடுக்க முடியும். வனத்துறையை பொறுத்தவரை யானைகளுக்கு பாதுகாப்புங்கிறோம். ஊட்டியில அங்க பூரா யானை அதிகமா இருக்கு. எந்த இடத்துல யானை ஒன்னும் யாருக்கும் அது பாட்டில் அது போயிட்டு இருக்குது, மேயுது, அது பாட்டில் போகுது. கீழே வர்றது 1, 2 தனியா வர்றதுதான். கூட்டம் கூட்டமா இதே பெரியநாயக்கம்பாளையம் ஏரியாவில் நிறைய வரும், வந்துட்டு போயிடும். ஒரு யானை 2 யானை வரும். அந்த யானை வர்றதுல இந்த பிரச்சனை. இந்த ஆணையை பொறுத்தவரை அங்க கொண்டு போய் அவங்க மருத்துவ சிகிச்சை எல்லாம் கொடுத்தாங்க. அது இறந்ததுனால நம்ம இவ்வளவு தூரம் விவாதிக்கிறோம். அது நடந்திருக்க கூடாது, இது நடக்காது. இனிமேல் அந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நவீனமான வாகனங்கள் எல்லாமே தமிழக அரசு வாங்கி கொடுக்கும். அம்மா அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மக்களை விட வன விலங்குகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதையும் பாதுகாக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எந்த அரசுமே இந்தியாவில் ஒரு மாநில அரசும் கூட யானைகளுக்கு இதுவரைக்கும் முகாம் நடத்தினது கிடையாது. எல்லா கோயில் யானையும் கூட்டிட்டு போய் தேக்கம்பட்டியில முகாம் நடத்துறாங்க, முதுமலை கால் நடத்தினாங்க. அந்த ஒவ்வொரு ஆண்டு நடத்தப்படுது. அனைத்து கோயில் இருக்கிற யானைகளுக்கு புத்துணர்ச்சியோட அதுக்கு நல்ல சத்துணவு மாத்திரை கொடுக்கறாங்க, உணவுகள் பராமரிக்கிறாங்க. தமிழக அரசுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களைப் போல யானைகளுக்கு பாதுகாப்பாக அதை பாதுகாக்கின்ற அந்த மாதிரி ஒரு அரசை பார்க்க உலக நாடுகளே பாராட்டுச்சு. இதை பார்த்து கோயில் யானைகளுக்கு தான் வந்தது அந்த பணம். அதனால தமிழக அரசை பொறுத்தவரை யானைகளுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கிறார். ஒரு கசப்பான யதார்த்தம் இன்னைக்கு பல பகுதி எலிபென்ட் காரிடரா பிரத்யேகமா இருந்தது. தொடர்ந்து யானைகள் விலங்குகளுக்கு உண்டானது. இன்னைக்கு இதுல ஆக்கிரமிப்புகள், தனியார் எஸ்டேட்டுகள் இவையெல்லாம் அதிகரித்து வருகிறது. அது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகி வருது அப்படிங்கிறது மறுக்கக்கூடிய யதார்த்தமா சார்? திரு கருணாமூர்த்தி, உங்களை நோக்கிய கேள்வி. என்னுடைய கேள்வி, இன்னைக்கு யானைகளுடைய பாதைகள்ல காலாகாலமா யானைகள் பயன்படுத்தி வந்த பாதைகள்ல யானையுடைய பகுதிகளில் இன்னைக்கு ஆக்கிரமிப்புகள் பெருகி அது தன்னுடைய தன்னியல்பு மாறி இன்னைக்கு ஆக்கிரமிப்புகள், எஸ்டேட்டுகள், தனியார் நிறுவனங்கள், மத அமைப்புகள் இவையெல்லாம் பெருகி வந்திருக்கிறது. இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நான் மறுக்கக்கூடிய யதார்த்தமா?
அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது எனக்கு சொல்ல முடியாது. ஆனா பெருகி இருக்கு, அது இருக்கு, அதையும் தடுத்திருக்கிறோம் வனத்துறையில. இங்க இப்போ கோயம்புத்தூர்ல உதாரணமா எனக்கு நடந்தது சொல்றேன். அவிலா கான்வென்ட்ங்கிற ஒரு தடாகம் பகுதியில யானை வர்றது ஸ்கூல்ல தடுக்கப்பட்டு இன்னும் கூட அப்படியே தடுத்திருக்கிறோம். இது மாதிரி தடுக்கப்பட்டிருக்குது, பெரிய இருக்குதுன்னு சொல்லலாம், அது இல்லைன்னு சொல்ல அந்த இடங்கள்லாம் இயல்பு மாறி ஊரா இல்லாட்டி எஸ்டேட்டா இல்ல நிறுவனங்களா மாறி வருது கண்கூடா தெரியக்கூடிய விஷயமா இருக்கே. ஆமாங்க, அது கண்கூட தெரியறது தான். எஸ்டேட்னா ஃபுல்லாவே அப்படித்தான் தெரியுது. கோயம்புத்தூர் பக்கமே நம்ம போன தமிழக அரசும் கூட இந்த ஒரு எலிபென்ட் காரிடார் விரிவாக்கறதுக்காக அதை உறுதிப்படுத்துவதற்காக இது நாங்கெல்லாம் இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் எடுத்து நம்ம செயல்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா அதுக்கு மத்திய அரசு வரைக்கும் இல்ல மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை எடுக்கிறது பார்க்கிறோம். ஒரு லாங் டேர்ம் விஷன் அப்படிங்கறதுல இதுல இமீடியட் பிரையாரிட்டிஸ், லாங் டேர்ம் பிரையாரிட்டிஸ் நீங்க வலியுறுத்த விரும்புவது என்ன இறுதியான கருத்து? சார், இமீடியட்டா இது இனிமே எந்த யானையும் எந்த புலியையும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி they need to take some expert opinion. இது இல்லாம பண்ணவே கூடாது. ஒரு புலியை பிடிக்கிறதா கூட ட்ராங்குலைஸ் பண்ணி அதை முடிஞ்ச அளவு சேவ் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொலை பண்றது. அதே ஊர் மக்கள் தான் இந்த சூழ்நிலையில மதுக்கரை அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுட்டு நீங்க ஊருக்கு தானே போகணும்னு நினைச்சோம், மண்ணை விட்டு இல்லையே. ஆமா, அந்த மாதிரி இது நடக்காம ஊர் மக்கள்கிட்ட பேசி இது ஒரு சமாதானப்படுத்த வேண்டிய விஷயம். அவங்கள அஜிடேட் பண்றது நம்ம நோக்கம் கிடையாது. விவசாயியை பகச்சிக்கிறதோ விவசாயம் அழிக்கிறதோ யாருடைய நோக்கமும் கிடையாது. சோ லெட் சிட்டு எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசி அது ஒரு சுமூகமான முடிவோட தான் அது எது பண்ணாலும் பண்ணணும். லாங் டேர்ம் விஷன், லாங் டேர்ம்ங்கிறது பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இஸ் a must. சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபாரின்ல இருந்து கூட்டு வரணும். நம்ம லோக்கல் எக்ஸ்பர்டீஸ் எடுத்துக்கணும். சார் உட்கார்ந்து இருக்காரு, சார் அவ்வளவு விஷயம் தெரியுது சார், இதெல்லாம் பண்ணி ஏன் பண்ணிருக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். சோ இந்த மாதிரி சார்ல ரிட்டையர்ட் ஆபீசர் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி பண்ண வேண்டிய விஷயம். இல்லன்னா this will continue. நாளைக்கு யானைகள் ஜாஸ்தி ஆயிருச்சு, கிளாசிஃபை இட் ஆஸ் வெர்மின், அதையும் கொல்ல ஆரம்பிங்க. இப்ப பீகார்ல நடந்த 200 நீல்கியை கொண்ட மாதிரி இங்கேயும் கொல்ல வேண்டி இருக்கும். பிகாஸ் இட் வில் பிகம் இன்எவிட்டபிள். வேற வழி கிடையாது, நீங்க கொண்டுதான் ஆகணும். தமிழக அரசை பொறுத்தவரை ஒரு நீண்ட கால திட்டமிடுதல் தேவை இருக்கு. நீ இன்னைக்கு இல்லாட்டி இந்த வனவிலங்குகள் மனித மோதல் அப்படிங்கிறது பெருகும் அப்படிங்கறதான யதார்த்தம். வன விலங்குகளுக்கும் மனிதருக்கும் மோதலே கிடையாது. அது ஊருக்குள்ள வருது, அது பாதுகாப்பா இருக்கணும், எங்களுக்கு பாதிக்க கூடாதுன்னு மக்கள் கேட்கறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு எங்கேயும் மோதலே கிடையாது. ஊர் எங்க உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் கேள்வி. ஊர் நீங்க சொன்னீங்க எஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டத்துல எந்த இடத்துலயுமே எஸ்டேட் செய்ய முடியாது. பாருங்க சார், வெள்ளிங்கிரி மலையடிவாரத்துல தான் இந்த பக்கம் ஒரு யோகா சென்டர் இருக்கு, இந்த பக்கம் கிராமங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கு, மக்கள் ஜனத்தொகை டெய்லி மலை அடிவாரத்துல வச்சிருக்காங்க. இத அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. அரசு அவங்கள நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குங்கிறீங்க. இந்த நிறுவனங்கள், இடங்கள், எஸ்டேட்டுகள் இதெல்லாம் பெருகிட்டும் ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட். வனத்துறையை பொறுத்தவரை ஒரே நிமிஷம், வனத்துறையை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் நிச்சயமாக நல்ல நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எடுப்பார்கள். முழுமையாக வன விலங்குகள் பாதுகாக்கப்படும். அதுக்கு இவருக்கு பயமே வேண்டியதில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை சிறப்பாக யானைகள் பாதுகாக்கப்படும். அதுல எந்த சந்தேகம் யாருக்கும் வேண்டாம். யானைகள் மட்டுமல்ல, அந்த சூழலும் பாதுகாக்கப்படணும், மக்களும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறது எல்லாருடைய பார்வையாக இருக்கிறது. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இந்த மனித மிருக மோதல் அப்படிங்கிறது ஏதோ இந்த ஒரு சம்பவத்தினால மட்டும் எழக்கூடிய விஷயம் அல்ல. நாம் நம்முடைய பொது கவனத்துக்கு வராது, நகரப்பகுதியில் இருக்கவங்களுடைய கவனத்துக்கு வராது. தொடர்ந்து அந்த யானைகளும் மிருகங்களும் மக்களும் தொடர்ந்து இன்னல்களுக்கு உள்ளாகி வராங்க. இதற்கு ஒரு நீண்டகால தீர்வு, சில முன்னேற்றங்கள், சில வளர்ச்சிகளை தடுக்க முடியாதனாலும் கூட இயற்கை சூழலை பராமரிக்கிறதும் இது போன்ற உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்கும் ஒரு திட்டமிடுதல், ஒரு நீண்டகால திட்டமிடுதல், உடனடியான செயல்பாடுகளில் மாற்றங்கள், கிடைக்க வேண்டிய படிப்புனைகள் நிறைய இருக்கின்றன. ஆபரேஷன் சக்சஸ் ஆகி பேஷண்ட் டெட் இருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் மதுக்கரை மாறாது. நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள் மூவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.